ஜர்கண்டி அவ்வளவுதான். இன்னைக்கு பார்த்தாச்சு சாமியை போல. ஆந்திரா வந்து 5 நிமிஷம் ஆகல, அதுக்குள்ள ஜர்கண்டி. ஐ வெறும் கடையா இருக்குது. ஜாலி ஜாலி. மொட்டை பாஸ் சூப்பரா மொட்டை அடிச்சுட்டு வந்தாச்சு. மொட்டை போட இடத்துல கூட்டமாங்க, திருப்பதியோட என்ட்ரன்ஸ் தான். இப்ப நம்ம சாமி கோவில பார்த்தாச்சு, என்ட்ரன்ஸ் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம உள்ள எப்படி இருக்குமா? எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம கை கூட்டம். இன்னைக்கு வந்து நாங்கள் திருப்பதி தான் வந்திருக்கோம். நான் வீட்டில் இருக்கும்போதே உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சொல்ல முடியல. ஆனால் அவசரமாக கிளம்புனாங்களா, அதனால் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. நாங்கள் எப்படி திருப்பதிக்கு கிளம்பி வந்தோம், என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க திருப்பதியில் போய் எங்கள் வீட்டுக்கு மொட்டை அடிச்சுட்டு வந்துடலாம். ஓகே, கிளம்பும் போதே நல்ல மழையிலேயே நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இன்னும் ஆந்திராலெல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல. காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் கிளம்பியாச்சுங்க வீட்டில் இருந்து. கரெக்டாக வேலூரில் இருக்கிற ஆரியாஸுக்கு தான் டிஃபனுக்கு போய் சேர்ந்தோம். நாங்கள் வந்து தருமபுரி, வேலூர், கிருஷ்ணகிரி இந்த வழியாக தான் நாங்கள் வந்து திருப்பதிக்கு போகணும். அங்கே வந்து காலை டிஃபனுக்கு வந்து எல்லாருமே நார்மலாக அங்கே என்ன கிடைக்குங்க, இட்லி, தோசை, பூரி அந்த மாதிரி தான் கிடைக்கும். மினி டிஃபன் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. எப்போவுமே வந்து நம்ம ட்ராவல் செய்யும் போது எண்ணெயில் செஞ்ச பொருட்களை வந்து சாப்பிடக்கூடாது. பூரி, வடை அந்த மாதிரி பொருட்களை வந்து சாப்பிடாமல் இருந்தோமா உடம்புக்கு எந்த கெடுதலும் வராது. இட்லி, தோசை இந்த மாதிரி லைட்டான சாப்பாடாக சாப்பிட்டோமா உடம்பு, வயிறு எதுவும் தொந்தரவு பண்ணாது. இந்த ஹோட்டலில் ஒரு ஸ்பெஷல் ஒன்று நான் பார்த்தேன், அது வீடியோ எடுத்திருக்கேன், நீங்களே பாருங்கள். அனுஷம், சதுர்த்தி, நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டம் எல்லாத்தையும் இங்கே வந்தாலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லை? நாங்கள் வந்து பிளான் பண்ணினது முதல்ல அலமேலு மங்காபுரம், அதுக்கப்புறம் கோவிந்தராஜப்பட்டினம் ரெண்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பதி போகலாம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஆனால் ஃபஸ்ட்டு போனவுடனே அலமேலு மங்காபுரம் சொன்னபடி போயிட்டோம். போனவுடனே ஒரு தம்பி வந்து வருஷாவுக்கு நாமத்தை போட்டான். அதுக்கப்புறம் எனக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு எல்லாருக்கும் நாமத்தை போட்டுட்டான். ஒரு ஆளுக்கு ஒன்று 10 ரூபான்னு சொல்லி அந்த இடத்துலையே 50 ரூபாயை சம்பாரிச்சிட்டான். அங்கே வந்து கோயிலுக்குள்ளே வந்து ஃபோட்டோஸ்லாம் அலோடு கிடையாது. எல்லா ஃபோனையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஒரு கவுண்டரில் எல்லாத்தையும் நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும். ஆனால் எனக்கு அலமேலு மங்காபுரத்தில் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னாக்கா உள்ளே நாங்கள் போகும்போதே அந்த பூஜை பண்ணி முன்னாடி எடுப்பு சிலை இருக்கு இல்லைங்களா, அந்த சிலைக்கு வந்து திருமணம் வந்து நடந்துச்சு. அதுக்கு மாங்கல்யத்தை எல்லாருக்கிட்டையும் காட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் நாங்களும் மாங்கல்யத்தை தொட்டு கும்பிட்டு கொடுத்தோம். அதுக்கப்புறம் தான் திருக்கல்யாணம் நடந்துச்சு. எனக்கு அது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒரு 200 ரூபா டோக்கனில் நாங்கள் எல்லோரும் டக்குன்னு போயிட்டு 1 மணி நேரத்தில் பார்த்துட்டு வந்துட்டோம் வெளியில். ஏங்க போகலாங்க. இது எப்படி போலாம். ஜர்கண்டி அவ்வளவுதான். இன்னைக்கு பார்த்தாச்சு சாமியை போல. ஆந்திரா வந்து 5 நிமிஷம் ஆகல, அதுக்குள்ள ஜர்கண்டி. ஆந்திராவில் கூட உனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க போல இருக்கு. போல வாங்க வாங்க. இப்போ நான் காட்டின கோபுரம் வந்து அலமேலு மங்காபுரத்துக்கு உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் கோபுரம் தாங்க. இந்த இடத்துல மட்டும்தான் ஃபோனை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு விடுறாங்க. எனக்கு இங்கே வந்து ஒன்று மன வருத்தமாக இருந்துச்சு. என்னன்னாக்கா பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் காந்தி சிலையை வந்து இது மாதிரி அலுமினியம் மாதிரி பூசி உடம்புலாம் பூசிட்டு அப்படியே சிலை மாதிரி நிற்கிறாங்க. கீழே பக்கெட் வச்சுருக்காங்க. அதுக்கு எல்லோரும் காசு கொண்டு போய் போடுறாங்க. நமக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்ம காந்தியை நம்ம எவ்வளோ நம்ம கௌரவப்படுத்தணும் நம்ம. ஆனால் அவரை வந்து அவரை மாதிரியே நம்ம வந்து போஸ் கொடுத்து நம்ம வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அது எனக்கு நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா இல்லை அவங்க அது தப்பாக பயன்படுத்துகிறாங்களா என்னன்னு எனக்கு புரியல. எனக்கு அது இந்த இடத்துல மட்டும் இல்லை, திருப்பதியில் நிறைய ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸ்லையுமே இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் அலுமினியம் பூசிக்கிட்டு ஒவ்வொருத்தர் இது மாதிரி பக்கெட் வச்சுட்டு குண்டா வச்சுட்டு நிற்கிறாங்க. இது ஏன் அந்த கவர்மெண்ட் பார்த்துட்டு ஒன்றும் சொல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. அனுமார் வேஷம் போட்டு இது பண்ணாங்க.
எதோ பண்ணாங்க. கடைசியாக நம்ம மகாத்மா காந்தி கூட விட்டு வைக்கலையே நம்ம ஜனங்க. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல எனக்கு. இப்போ வந்து நாங்கள் திருப்பதிக்கு வந்துட்டோம். என்ட்ரன்ஸுக்கு போயிட்டோம். இப்போ செக்கிங்க்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே ஃபர்தராக எல்லாரையுமே செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க. நீ பாரு இப்போ பிகாஸ் தம்பி ஃபர்ஸ்ட் டைம் வரான்ல, அதனால அவனுக்கு தெரியல. பேக் எல்லாம் ஓபன் பண்ணி எல்லாமே பார்த்துருவாங்க. A to Z எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அப்புறம் தான் அனுப்புவாங்க. அங்கே பாருங்க மேலே என்னங்க தெரியுதுப்பா? எல்லாத்துக்கும் வைப் ஆகுறேன். அது என்ன கோயிலுங்க? திருப்பதி மலைப்பகுதி ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. வளைஞ்சி வளைஞ்சி போகிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறேன் இல்லைங்களா, அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மலையிலேருந்து எந்த ஒரு சரிவும் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக அவங்க தேவஸ்தானத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நம்ம ரோட்டுக்கு பக்கமாக இருக்கிற மண்ணெலாம் எல்லாத்தையுமே வந்து காரையாகவே போட்டாங்க, காங்கிரீட்டாகவே கொட்டி வச்சுட்டாங்க. இது நல்ல ஐடியாவாக இருக்குது. நம்ம ஏற்காட்டில் கூட அப்படி பண்ணால் பரவாயில்லையாக இருக்கும். ஏன்னா நிறைய டைமு மேலேருந்து பாறைங்கள்லாம் சரிஞ்சு கொட்டிடுது இல்லைங்களா, அப்படி கொட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி காங்கிரீட்டுங்களை கொட்டிட்டுமாக்க ஃபுல்லாக மரங்களை பார்த்தீங்களா, நடுகாண்ட மரங்களை விட்டுட்டு மற்ற எல்லா கேப்பையும் அப்படி காங்கிரீட்டாகவே கொட்டி அப்படியே சீல் பண்ண மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. பத்தாவதுக்கு இரும்பில் வந்து வலை மாதிரி போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. நல்லா புதுசாக டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரி மண் சரிவு பாறைங்களாம் சாயாமல் கொட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டெக்னிக்லாம் பயன்படுத்தியிருந்தாங்க. இது நல்ல மெத்தடாக இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் ஒரு வழியாக திருமலையை என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். நாங்கள் உள்ளே போயிட்டோம். நாங்கள் வந்து டோனர் டிக்கெட் மூலிமா தாங்க போயிருந்தோம். அப்படின்னா வருஷம் ஒரு ட்ரிப்பு டொனேட் பண்ணுறோம் கோவிலுக்காக. அப்படி டொனேட் பண்ணமாக்க நமக்குன்னு வந்து ரூம்ஸு, அதுக்கப்புறம் பார்க்குற டைமு இதெல்லாம் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த டிக்கெட் மூலிமா தான் போயிருந்தோம். இப்போ என்னை ஃபஸ்ட்டு வந்து போய் ரூம் வந்து தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் ரூமை தேடிட்டுருக்கோம். அழகாக இருக்குதுன்னு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை வந்து தேரில் கூட்டிகிட்டு போகிறது. திருமலையை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குற ஒவ்வொரு இடமுமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். செடிகளுமே வித்தியாசமான செடிகள்லாம் அங்கே இருக்கும். ஜாலி ஜாலி வெறும் கடையாக இருக்குது. ஜாலி ஜாலி. எப்போ நம்ம கடைக்கு போகிறது? நிறைய கடைகள்ல நிறைய பொருட்கள் விற்கிறாங்க. எப்போங்க ஷாப்பிங் கூட்டு வந்து விடுறீங்க? எனக்கு அது நீட்டமா கால் வச்சிருக்கிற பொம்மை வேணும். என்னங்க வாசக்கால தொங்க விடுற பூ வேணும். இன்னும் நிறைய வேணுங்க. போய் பார்த்துட்டே இருக்கிறேன், பார்த்து வச்சிருக்கிறேன். போகும்போது வாங்கிக்கலாம். ஓகே. மொட்டை பாஸ் சூப்பராக மொட்டை அடிச்சுட்டு வந்தாச்சு. மொட்டை போடுற இடத்துல கூட்டமாங்க, பயங்கர கூட்டம். தண்ணி ஊற்றிக்கிறதுக்கு ஒரு பக்கம் போகணும். பச்சை தண்ணி வேற குளிர்து சுடுன்ட்டு. ஆமாம், நாங்களாம் யாரும் போகல. அவர் மட்டும் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டாரு. எங்கே போனாலும் வீடியோ கேமரா எடுக்கவே கூடாதுங்கிறாங்க. பிடிக்கிறாங்க, செல்போனே பிடிக்கிறாங்க. சரி, அதனால தான் வந்து மொட்டை அடிச்சதுக்கப்புறம் வந்து காட்டுறோம். நாம தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ரூம் வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ரூம் அவ்வளோ ஒன்றும் பெரிய ரூம்பாலாம் இல்லை. எத்தனை பேர் போனாலும் அந்த ஒரு ரூம் தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற கடையிலே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே டக்குன்னு வந்து கோயிலுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு எல்லோரும் போக ஆரம்பிச்சிட்டோம். வர்ஷா வினிஷா 2 பேருமே கம்பல்சரி சாரீ தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டார் அவங்க அப்பா. அதனாலேயே 2 பேரும் சாரீ கட்டிக்கிட்டாங்க. சாரீ கட்டி 2 பேர்த்தையும் என் கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம உயரத்துக்கு நம்மள மாதிரியே சாரீ கட்டி நம்ம பொண்ணுங்க கூட வர்றாங்க அப்படிங்கும்போது அப்படி தானே இருக்கும். சூப்பராக இருக்குல்ல?
பழைய திருப்பதியோட என்ட்ரன்ஸ் தான். இப்போ நம்ம சாமி கோவிலை பார்த்தாச்சு, என்ட்ரன்ஸ் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம உள்ளார போகலாம். இதுக்கு மேலே கேமரா உள்ளே விட மாட்டாங்க. நம்ம ஃபோனை ஆண்ட்ராய்ட் பண்ணிட்டு நம்ம உள்ளார போயிட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம். வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் லைட்டிங்கோடு இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கோயில் உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வந்துடலாம். போயிட்டு வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் 3:30 மணிக்கு போனோம். அரை மணி நேரத்தில் 4:10க்குள்ளாரையே நாங்கள் வந்து சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். அதனால தான் லைட்டிங்கோட கோபுரத்தை என்னால் காட்ட முடியலை. இது வந்து நாங்கள் சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளில வந்து உட்காந்துட்ருக்கோம். லட்டு கூட வாங்கிட்டு வந்துட்டோம். லட்டு வந்து எங்களுக்கு 6 லட்டு கொடுத்தாங்க. அது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து நம்ம லட்டு வாங்கிக்கலாம். பெரிய சைஸ் லட்டு ஒரு 6 வாங்கினோம். அது இல்லாமல் மீடியம் சைஸ் லட்டு வந்து ஒரு 10 லட்டு வாங்கினார். எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கோவிலிருந்து கிளம்பியாச்சு. எங்கள் 5 பேர்த்துக்கு மட்டும்தாங்க இந்த டோனர் டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. அதனால் நாங்கள் ஐயனாரை வந்து நீ தனியாக போய் பார்த்துட்டு வந்துடு, நாங்கள் பார்த்துட்டு வரத்துக்குள்ளே நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடு, ஃப்ரீ டிக்கெட்டில் போய் பார்த்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டோம். அவனுமே வந்து சாமி பார்க்குறதுக்கு போயிட்டான். அவன் வந்து பார்த்துட்டு வரத்துக்கு 6 மணி நேரம் ஆணுச்சிங்க. நைட்டு 2 மணிக்கு தான் வந்து பார்த்துட்டு வந்தான் அவன். கோவில் பக்கத்தில் இருக்கிற அந்த கடைங்களுக்கு தான் போகலான்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் எங்களால் நடக்கவே முடியலைங்க. உள்ள கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்ததே ரொம்ப டயர்டாயிருச்சு, எனக்கும் சரி எங்கள் வீட்டுக்காருக்கும் சரி. அதனால் வர்ஷா கிட்ட வந்து வர்ஷா நாளைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம் வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். நாங்கள் மதியம் சாப்பிட்டது ஒருத்தருக்கு கூட பிடிக்கவே இல்லைங்க. ஏன்னா அவசரத்துக்கு சாப்பிட்டாங்களா, பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஹோட்டலில் சாப்பிட்டோம். அது ரொம்ப நல்லாவே இல்லை. அதனால் ஏதோ கோயிலுக்கு போகணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு போயிட்டோம். அதனால் நைட்டு டின்னராவது நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அங்கே இருக்கிற டாக்ஸி டிரைவருங்களை பார்த்து கேட்டு அவங்க வண்டியிலே ஏறி வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்தோம். நாங்கள் உண்மையாலுமே இந்த ஹோட்டல் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. டிஃபன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலும் நாங்கள் இங்கேயே சாப்பிட்டுருக்கோம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இடத்துல சாப்பிட்டது. எப்படி இருக்குமா? ஆனியன் பொடி தோசை பொடி தோசை எப்படி இருக்கு? இங்கே தேங்காய் சட்னி இல்லை போல இருக்கு, கடலை சட்னி, வேர்க்கடலை சட்னி. பொடி தோசை எப்படி இருக்கு மேடம்? மொட்டை பாஸ் மொட்டை பாஸ் எப்படி இருக்கு? பாகுந்தி என்ன சொல்கிறதுன்னு புரியல. மதியம் சாப்பிட்டதுக்கு இது செம்ம சூப்பராக இருக்குது. ஏன்னா கொடுமையாக இருந்துச்சு சாப்பாடு. இது ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் டீ, காஃபி, ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொடுத்தாங்க. அதையும் குடிச்சிட்டு வெளியில் வந்து அப்படியே செம்பகப்பூ வாசம் அப்படியே கமகமன்னு அடிச்சிச்சிங்க. மரங்கள் தான் அங்கே சுற்றி வச்சுருக்காங்க இல்லைங்களா, அந்த வாசத்தெல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறமேட்டு ரூமுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். நாங்கள் தான் வந்து கார் டிரைவர் நமக்கு தான் இல்லைங்களா, அவர் தான் சாமி பார்க்க போனதுனால ஒரு ஜீப்பில் போயிடலாம் ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீப் காரை கூப்பிட்டு அங்கேருந்து ரூமுக்கு கிளம்பி போயிட்டோம். அவ்வளோதான், இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். நாளைக்கு நாங்கள் எங்கெங்கே போனோம் அப்படிங்கிறத நாளைய வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு.